அஜிதா, எப்ப மக்களே வந்த? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். நீங்க ராணியத்தை வீட்டுக்கு போயிருக்கதா சொன்னா பூமாரி. உங்க அம்மைக்கு வீட்டுக்கு போயிட்டு இங்க வந்த பிறகுதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என் மருமம் இல்லாம வீடே வெறிச்சொடி கிடந்து தெரியுமா? எனக்கும் அங்க இருந்தாலும் இங்க வரணும் தான் ஆசை. இருந்தாலும் அம்மை கொஞ்சம் உடம்பு சரியில்லை இல்லையா, அதான். இந்தாங்க டீ குடிங்க. இல்லம்மா நீ குடி. நான் ராணிய கழுவிட்டு போனேன் இல்லையா, ராணிய கல்லையில குடிச்சேன். அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காவ? தம்பி எப்படி இருக்கான்? எல்லாரும் நல்லா இருக்காவத்த. தம்பி லீவ்ல 2 நாள் இங்கதான் வந்து நிப்பான். அப்படியே மக்களே, வரட்டு எத்தனை நாள் வேணாலும் நின்றுட்டு போட்டு. மாமா எங்க காணல? அவரு எப்படி மக்களே இந்த நேரம் வீட்டுல இருப்பாரு? அவரு எங்க வயல்ல காணோம். அத்தை, நீங்க எனக்கு சொன்னது உண்மையா? ராதிகாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? ஆமா மக்கா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாத்துக்க. போய் பார்க்கவும் போயிருந்தேன். பிள்ளை நல்ல சந்தோஷமா இருக்கா. சரி அத்தை. அரவிந்த் வா மக்களே. அங்க ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் கைமா அலைஞ்சதுமா, அதான் வீட்டுக்கெல்லாம் வர முடியல. அதனால என்ன மக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாயங்காலம் போய் ராதிகாவை பாத்துட்டு வரலான் இருக்கேம்மா. சரி மக்களே, போயிட்டு வா. அஜிதாவையும் போகும்போது கூட்டிக்கிட்டே போ. சரிம்மா. கல்யாணத்துக்கு ஒன்னும் குடுக்கல இல்லம்மா, என்னது குடுக்கறதுக்கு? ஒரு காப்பு ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன் மக்கா, அதை கொண்டு போய் போட்டுட்டு 2 பேரும் பாத்துக்கிட்டு வாங்கன்னு பையனுக்கு ஒரு பிரேஸ்லெட் எடுத்து வச்சிருக்கேன். சரிம்மா. சரி மக்கா, நீ டீயை குடி, நான் இப்ப வாரேன். என்னடே டீயை போட்டுட்டியா? ஆமா, உடனே போட்டாச்சு. நீங்க தான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துட்டு போனீங்க. எங்க அப்பா ஒண்ணு சொன்னாங்க. நானே கேக்குறேன்னு தான் நினைச்சேன். வரும்போது நீ உங்க அப்பா எங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. என்ன விஷயம்? அது வந்து அப்பா சொல்றாங்க, அவங்க நமக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கறாங்களாங்க. வீடா? எதுக்கு? அதான், இந்த வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, கொஞ்சம் வசதி இல்லாத மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதான் ஒரு வீடு என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என்னங்க சொல்றது? ஏன் உனக்கு இந்த வீட்டுல சந்தோஷமா இல்லையா, இல்ல இந்த வீட்டுல அட்ஜஸ்ட் பண்ணி வாழதான் முடியலையா? எப்படி? நீங்க இல்லங்க, நீங்க என்ன தப்பா நினைக்காதுங்க. அப்பா கேட்டாங்க, அதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏன் உனக்கு என்ன விருப்பம் அதை சொல்லு. இல்லங்க, எனக்கு எதுனாலும் ஓகே தான். எதுனால ஓகேவா? எதுனால ஓகேனா அப்போ உங்க அப்பா எங்க வாங்கி தராங்களோ அங்க நீ மட்டும் போய் உட்காரு. ஏங்க நான் அப்படி சொல்லல. எங்க டீ என்ன கேட்டாலுமே தப்பாவே ஆகுது. என்ன ராதிகா, வீட்டுல யாருமே இல்ல? ஆமாங்க, அத்தையும் மாமாவுக்கு இன்னைக்கு செக்அப் பண்ணணுமா, ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஓ அப்படியா? சூப்பர். சரி நீங்க உட்காருங்க, நான் போய் அத்தை வர முன்னாடி சீக்கிரமா சமைச்சிட்டு வந்துடுறேன். சமைக்க புரியா? அதெல்லாம் வேண்டாம், நீ இன்னைக்கு எதுவும் சமைக்க வேண்டாம். எல்லாம் நான் ஆர்டரே போட்டுறேன். வேண்டாங்க, எதுக்கு வேஸ்டா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுட்டு காசு தான் வேஸ்ட் ஆகும். நான் வீட்லயே சமைக்கிறேன். வேண்டாண்டே, அதான் நானே வாங்கி தரேன்னு சொல்றேன் இல்லையா. அத்தை மாமாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்தே வாங்கிடலாம், ஓகேவா? அப்போ ஓகே. உனக்கு அப்ப வேண்டாம், அவங்களுக்கு எல்லாம் சேர்த்துனாதான் ஓகேவா? அப்படி இல்லைங்க. சரி, இன்னொரு சர்ப்ரைஸ். ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டதும் கைமா உங்க வீட்டுக்கு போறோம் இன்னைக்கு. என்னங்க சொல்றீங்க, நிஜமாவா? ஆமா ராதிகா, நீ வந்ததுல இருந்து உங்க வீட்டுக்கு போனன்னு என்கிட்ட கேட்கவும் இல்லை. உனக்கு ஆசை இருக்குன்னு எப்படி எனக்கு தெரியும். இன்னைக்கு வேலையும் இல்லை, வீட்டுலதான். சரியா, போயிட்டு வந்துருமா? அத்தை மாமா கிட்ட சொல்லிக்கிட்டே போயிடலாங்க. கண்டிப்பா சொல்லிக்கிட்டே போலாம். ஏன், எப்படி ராதிகா, நீங்க ஹாப்பியா தானே இருக்கா? ஆமாங்க, எப்பவும் கேக்குறீங்க, நான் ஹாப்பியா தான் இருக்கேன். யாரோ வந்திருக்காங்க, நான் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம், ஃபுட் ஆர்டர் பண்ணல, அவங்க தான். ஆர்டர் பண்ண போறேன்னு சொன்னீங்க. சார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தானே வந்து சொன்னேன், கொண்டு வருவாங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம். சார் உள்ள வாங்க. சார் உங்க ஆர்டர். ஓகேங்க, அதை வச்சுட்டு போங்க. ஓகே சார். எப்படி, சாப்பிட்டுட்டே கிளம்புவோமா? சரிங்க. ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டா எடுத்து வைங்கன்னு சொல்லும் போதே வச்சுட்டேன்னு சொன்னாங்க. அங்க போயிட்டு அது இல்ல இது இல்ல. நீ இது யாரு வந்துட்டு போறது, அது யாரு வந்துட்டு போறது, இது என்ன கவரு? இல்ல சித்தி, இன்னைக்கு சாப்பாடு எல்லாருக்கும் சேர்த்து ஆர்டர் போட்டுட்டேன், சாப்பிட்டுட்டே போங்க. சாப்பாடு ஆர்டர் போட்டுட்டியா? ஏன் மகாராணி வீட்டுல சமைக்க மாட்டாளோ? அவங்க குடும்பமே கடையில இருந்து சாப்பிட்டு வந்த குடும்பம் தானோ, கொஞ்சம் போல இதுல போட்டு அவிக்கிறதுக்கு முடியாது. சித்தி, அவ எதுவும் பண்ணல, நான் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். அது நாங்கெல்லாம் போன பிறகு வாங்கி சாப்பிடலான்னு சொன்னாலோ? இல்லத்த, அதுல உங்களுக்கு மாமாவுக்கு எல்லாருக்கும் சேர்த்துதான் ஆர்டர் போட்டாங்க. நீ பேசாத, நான் உன்கிட்ட எதுவுமே பேசல. சித்தி. ஆமல, எதுக்கு எடுத்தாலும் என்கிட்டயே கோவப்படு. சித்தி நீ இந்த வீட்டுல வர வா திறக்கவே முடியல. இப்ப ரிப்போர்ட் எடுக்க வந்தனால இவங்க கல் தானே என்னன்னு தெரிஞ்சு.
இதுக்கு மேலே இவளை சும்மா விடவே கூடாது. இவங்க எதுல வீக்னஸோ அதுலயே இவங்களை அடிக்கிறேன். பாத்துக்கலாம். போங்க சித்தி போங்க, சித்தப்பா வரட்டு கேட்டுக்கிறேன். நான் வளர்த்த சொந்த கோழியையே திருட்டுத்தனமா திருடி தின்ன கோழி மாதிரி திருட்டு கோழி ருசிக்கன்னு சொல்லியே தின்னுட்டனே. இந்த கிழவி இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஒரு கோழி போச்சு, கொஞ்சம் கூட மனசுல ஒரு இது இல்லாம அம்மைய மூலம் தின்னுட்டு கிடந்து உறக்கம். என்ன உமா, 4 முடி ஏதோ பறி கொடுத்த மாதிரிலே இருக்கு. ஏன் இருக்க மாட்டா? அதான் கோழி போயிட்டுலே அந்த வருத்தம். வா சின்ன பொண்ணு விசாரிப்போம். ஏக்கா ஏக்கா வருத்தப்பட்டு இருக்கிறிய? விடுங்க பாத்துக்கலாம் அக்கா. நீங்க ஏன் வருத்தப்படுறிய? உனக்கு என்ன, நீ சொல்லுவா இழுவ. போனது ஏன் கோழி, வேதனை வருத்தமும் எனக்கு தான். சரி விடுங்க, அதான் வெட்டியாச்சு தின்னாச்சுலாம், விட்டு தள்ளுங்க. வசந்தி அக்கா போயிட்டாவளா எப்படி? அது எப்படி போல சின்ன பொண்ணு, உள்ளதான் நல்லா தூக்கம். ஏக்கா விடுங்க, போனதே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. புரியுதா? புதுசா ஒண்ணு வாங்கலாம். ஆமா, ஈஸியா எல்லாரும் சொல்லுவிய. புதுசா வாங்குறதுக்கு செல்வா கிட்ட தான் காசு கேட்கலான்னு இருக்கேன். செல்வா கிட்ட காசு கேட்க போறீங்களா? செல்வா கிட்ட ஏன் வருது இல்லையா, கோபம் வருது இல்லையா? எல்லாரும் அடுத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும்னா ஓசியில தானே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அட்வைஸ் பண்றீங்க. தனக்கு நீ வரும்போது முகம் எல்லாம் மாறுதே. சோ கடவுளே, நீங்க 2 பேரும் விடுங்க. ஷப்பா சின்ன பொண்ணு, நீ இங்க நிக்கியா? உன் மாமியார் உனக்கு தேடிக்கிட்டு இருக்குமா? நிறையா இருக்கு, இந்த கிழவிக்க தொல்லை தாங்கவே முடியல. என்ன யாதுன்னு தெரியலம்மா. என்கிட்ட சொல்லி விட்டாவ பாத்துக்க. என்னன்னு போய் பாத்துறான். சரியா? போலாம் போலாம், இப்பதான் வந்து இருந்தேன். போலாம்க்கா. சரிம்மா, பின்ன போ. ஏக்கா விடுங்க, சும்மா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்காதீங்க. சொல்லுவிய ஏன் வியாதனை எனக்குண்ணா. ஏன் உம்மடுந்த எவ்வளவு நேரமான உன்னை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்கிட்டே உன்னை வர சொல்லுன்னு சொல்லி விடணுமோ? சொல்லி விட்டா வருவியா நீ? இதோ பாருங்க, பொறுமையா போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிட்டு இருக்காதுங்கண்ணா. தேவையில்லாம இதை பேசுனீங்கன்னா ஏதாவது நடந்துட பாத்துக்கிடுங்க. சின்ன பொண்ணு சும்மா இரு, உன் மாமியார் வேற கோவத்துல இருக்க மாதிரி இருக்கு. இப்படிதான் உமா மூஞ்ச வச்சு வச்சு எல்லாரையும் பயம் காட்டி இவ பெரிய டான்னு நினைப்பு. ஓவரா துள்ளாத பாத்துக்க. வீடெல்லாம் துறந்து போட்டுட்டு எங்க போய் விழுந்தா நீ? எங்க போய் விழுந்தனா? நான் எங்கேயும் போலியே, நான் இப்பதான் வீட்டுல இருந்து வெளியே வந்தேன். ஆமா, இவ பெரிய அரிச்சந்திரனுக்கு பரம்பரை, பொய் சொல்ல மாட்டா. இங்க பாரு, நீ எப்ப வந்தான்னு எனக்கு தெரியும். வீடெல்லாம் அந்த ஆத்துல திறந்து வச்சுட்டு வந்துருக்கிய. என்ன சின்ன பொண்ணு, அவைய சொல்லியது ஒரு நியாயம் இருக்கதானே செய்து. வீட்டுள்ள கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வச்சிருக்கா இல்லையா? வீட பூட்டிட்டாது வந்திருக்கலாம் இல்லையா? 4 முடி ஏற்கனவே கோவத்துல இருக்கேன், அதையும் இதையும் ஏத்தி சொல்லி விட்டு ஏத்தி விடாதுங்க பாத்துடுங்க. இல்லப்பா, நான் உன்னை ஏத்தி விடல சின்ன பொண்ணு. என்ன மனசுல பட்டதா சொல்லி அப்புறம் உன் விருப்பமா? வீட்டுக்கு போனேன். இவளுக்கு பின்னாடியே ஒவ்வொருத்தரையும் அனுப்பணும். கூட்டிட்டு வா நீ. பாருங்க, நீங்க வச்ச ஆள் ஒண்ணும் நான் கிடையாது. வீட்டுக்கு போன்னு சொன்னோன்னு என்னால எல்லாம் போக முடியாது. நீங்க வீட்டுக்கு போங்க முதல்ல. ஓவரா பேசாத, ஏதாவது ஆயிரும். ஆகும், நீங்க எதுவும் பண்றதோட என் கை புளியங்காலே பறிச்சுட்டு வரோம். என் பையன் வரட்டு, எல்லாம் சொல்லி கொடுத்து உன்னை எந்த முறையில் நடத்துக்கணுமோ அந்த முறையில் நடத்திட்டோம்னா பாத்துக்கலாம். ஆஹா, இனிதான் மேடம் புதுசா சொல்லி கொடுக்க போறாவ. எப்பவன் ராத்திரியா மாப்பிள்ள வந்தோடனே இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறிய? விடுனா சின்ன பொண்ணு. 4 முடி சண்டை உழுதுட்டு இருக்கும்போது திருப்பி ஆத்திட்டு இருக்காதுங்க பாத்துடுங்க. இந்த பேசியதுக்கெல்லாம் உனக்கு அப்பவே வழக்கமான எடுத்து 4 சாத்திருக்கணும்னா அப்ப தெரியும். வழக்கமா வச்சு சாத்திருக்கணுமா? இதுக்கு மேல சும்மா விட்டா சரி வராது. என்ன சின்ன பொண்ணு, என்னாச்சு? சின்ன பொண்ணு சும்மா இரு. போடு, தலையில தூக்கி போட்டு என் கதையை முடிச்சிடலாம் தானே பாக்கியா? நானும் எவ்வளவு நேரம் தான் பொறுமையா போவேன். என்ன வழக்கமாத்துல அடிக்கணும்னு சொல்லுங்க, நீங்க யாரு? இப்ப பாருங்க. வானா, அப்புறம் கல்ல வச்சு விளையாடிட்டு இருக்க. விளையாடாம தூக்கி போட்டுட்டு வானா. வந்துட்டான் கல்ல தூக்கிட்டு. ஐயோ சின்ன பொண்ணு, என்னாச்சு? நான் அடிச்சாதானே வீட்டுக்கு வந்து சேரு. ஐயோ சின்ன பொண்ணு, என்னாச்சு? இழுவ முதல்ல கல்ல தூக்கி போடு. சின்ன பொண்ணு எலும்பு. சின்ன பொண்ணு, ஐயோ என்னாச்சு? ஏக்கா, சின்ன பொண்ணுங்க மாமியாரு கல்ல தூக்கி சின்ன பொண்ணு தலையில போட்டுட்டு அவனை மயங்கி கிடைக்கியா? ஐயோ என்னமா சொல்லியா? அவளை தண்ணி ஏதாவது கொடுத்து எழுப்புங்க.
ஆ ஆ சரிக்கா, நாங்க எழுப்பியோம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஐயே பாவம் சின்ன பொண்ணு, மாமியார் கல்லறைக்கு தலையில போட்டுட்டே 4 வட்ட போய் சொல்லும். சின்ன பொண்ணு எழும்பு, சின்ன பொண்ணு இல்ல தூக்கு, தண்ணி ஏதாவது கொடுப்போம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்க.